இந்த செட்டை பார்த்தீங்கன்னா, அண்டாக்குள்ள தண்ணிக்குள்ள குழந்தை போட்டுருச்சுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃபுல்லாவே தண்ணியா இருக்கு. இத வந்து ரெடி பண்ணலாமா? பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க கழட்டி பார்த்துருவோம். என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்மு, பேட்டரியெல்லாம் கழட்டிட்டு ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் லாக் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவே ஒரு மொபைல் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா, அத எடுத்து அரிசி மூட்டைக்குள்ள அரிசிக்குள்ள வைக்கிறது, வெயில்ல காய போடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, செல்ஃபோனு மறுகையாவாயிரும். அதனால கரெக்டான சர்வீஸ் சென்டர்ல குடுங்க. இல்லையா, பேட்டரிய கழட்டிருங்க. பேட்டரி கழட்டக்கூடிய ஃபோனு இந்த மாரி பட்டன் ஃபோன்லாம் இருந்ததுன்னா, பேட்டரி கழட்ட முடிஞ்சா பேட்டரிய கழட்டிருங்க. பேட்டரிய கழட்டிட்டாலும் உங்க ஃபோன் சேஃப் ஆயிரும். சப்போஸ் அப்படி இன்பில்ட் பேட்டரியா இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்கிற சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் உடனடியா குடுத்து பாருங்க. சரி, இப்ப இந்த ஃபோன வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தண்ணி பட்டுருக்கு. அதாவது மதர் போர்டுல, கனெக்டர் கிட்ட இந்த மாரி டயோடு, கேமரா, சார்ஜிங் என்ற எல்லா பக்கமும் வந்து தண்ணி பட்டு ஷார்ட் ஆகி நிக்கும். வாட்டர் லாக்கா இருக்கும். இப்ப இந்த ஃபோன் வந்து டெட்டா வந்த ஃபோனு தான். எந்த ஃபோன் வாட்டர் லாக் ஆனாலும் நம்ம வந்து கழட்டி இந்த பிசிபி பெட்ரோல் தனியா விக்கிறாங்க. அதாவது ஐபி லிக்விடும்பாங்க. இந்த லிக்விட மொபைல் கடையில விக்கிறாங்க. நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. அடிக்கடி உங்க மொபைலுக்கு வந்து இது தேவைப்படும். இந்த பிசிபி பெட்ரோல தண்ணி பட்டுருக்கிற எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஷ் எடுத்து கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணணும். சரிங்களா? எல்லா பக்கமும் அந்த வாட்டர் லாக் நமக்கு வந்து போற அளவுக்கு வந்து எல்லாமே நல்லா வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் தண்ணி ஆயிருக்கு. இப்ப அந்த மதர் போர்டோட மெயின் ஐசி கிட்டயே தண்ணி உள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இத கிளீன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த மதர் போர்டுக்கு வர ஐசில கிளீன் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து மேல அந்த போர்டு எல்லாமே நம்ம கிளீன் பண்றோம். எங்கெங்க தண்ணி இருக்கு எல்லா பக்கம் கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்ப்ளேக்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது. டிஸ்ப்ளேக்குள்ள தண்ணி ஆல்ரெடி போயிருக்கு. நம்ம ஊத்தக்கூடிய அந்த பிசிபி லிக்விட் வந்து டிஸ்ப்ளேல படாம பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மொபைலும் கிளீன் பண்ணி பார்த்துட்டு டெட் ஆகுதா, ஆன் ஆகுதா, ஷார்ட் இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு நான் நான் வந்து ப்ளோயர் வச்சு ஹீட் பண்றேன். ப்ளோயர் வச்சு எல்லா பக்கம் ஹீட் பண்ணா நம்ம அந்த லிக்விட் ஊத்துனோம்ல, அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்படி பண்றோம். இது வச்சு நம்ம டிஸ்பிளேல லைட்டா தான் காட்டணும். ஹீட் மீடியமா வச்சுக்கோங்க. எல்லாமே ட்ரை பண்றோம். தண்ணியை லைட் பண்றோம். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீபேடுல, அதாவது பபிள்ஸ் பட்டன் வந்து பாருங்க, இதுல வந்து தண்ணி வந்து ஃபுல்லாவே இருக்கு. இதையும் நம்ம வந்து கழட்டி கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கீபோர்டில் ஷார்ட் இருந்தாலும் ஃபோன் ஆன் ஆகாது. இந்த ஷார்ட் இதுலேயே எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிச்சிங்கன்னா பாருங்க, உள்ள பாருங்க, இது எல்லாமே தண்ணி தான். தண்ணி ஷார்ட் ஆயிருக்கு. இதுக்கும் நம்ம பிசிபி கிளீனர் வச்சு எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிக்கங்க. ப்ரஷ் தான் மெயின் கிளீனிங்க்கு. அதாவது வாட்டர் லாக் ஆகிறதுக்கெல்லாம் வந்து இந்த ஐபி லிக்விடு போட்டு கிளீன் பண்ணுறோம். இந்த பபிள்ஸ் பட்டன் வருது பார்த்தீங்களா, இதில் ஷார்ட் இருந்தாலும் பட்டன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அதனால இதையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிறோம். கிளீன் பண்ணி ட்ரை பண்ணிக்கங்க. இதுக்கு ஹீட்ரு ப்ளாயரோ போட வேண்டியதில்லை. ஏன்னா இது பபுள்ஸ் இதாயிரும், பேஸ்ட் விட்டுரும். பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனாக கழுன்றோம். அதனால லைட்டாக ஹீட் பண்ணிட்டு வாட்டர் லாக்காக எடுத்துடுறோம். ஒரு பபுள்ஸ் கலந்துருச்சு. சரி, ஓகே, அதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதே மாதிரி வச்சு அதே ஒட்டிக்கும். ஏன்னா ஆல்ரெடி இதில் பேஸ்ட் இருக்கு. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் லாக் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். மேக்ஸிமம் இப்படி க்ளீன் பண்ணி போட்டாலே அந்த ஃபோன் வந்து ஷார்ட் ரிமூவ் ஆகி ஆன் ஆயிரும். வாங்கி செக் பண்ணியே பார்த்துருவோம் என்னதான் ஆகுதுன்னு. ஓகே, இது பேனலு, ரிங்கர் இருக்கிறது, அதான் ஸ்பீக்கரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டிருக்கு. இதையும் ஒரு ட்ரை பண்ணி எடுக்கணும் வாட்ரு. ஹீட்ரு வச்சோ இல்லை ப்ளோயர் வச்சோ லைட்டாக காமிச்சு அந்த வாட்டரை வந்து ட்ரை பண்ணிடுங்க. இதில் தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் மதர் போர்டில் ஆகிறதுக்கு ஷார்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த கீபேடை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி செக் பண்ணுவோம் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, பேட்டரி எடுத்து போடுவோம். பேட்டரியிலையும் வாட்டர் லாக் ஆகி ஷார்ட் ஆகிருக்குங்க. இந்த ஷார்ட்டை வந்து ஒரு பின்னோ இல்லை இந்த மாதிரி பாயிண்டானதை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு தான் போடணும், இல்லைன்னா செட் ஆன் ஆகாது. ஓகே, போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆயிருச்சு. இப்போ தண்ணியில் விழுந்த செட்டு ஆன் ஆகாத டெட் செட்டை நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கிறோம்.
அதே மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம விட்டுறக்கூடாது. இதில் வந்து நெட்வொர்க்கு, ரிங்கரு, ஸ்பீக்கரு, மைக்கு, சிம் கார்டு இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த செட்டு இப்போ டெம்பரரியாக பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிவிட்டு எல்லா பட்டனும் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. எல்லா கீபேடும் ஒர்க் ஆகுது. கீபேடை பொறுத்த வரைக்கும் ஓகே. அடுத்தது ஸ்க்ரூ போடுறேன். ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு ஏன்னா இது நான் ஆல்ரெடி வந்து சிம்மு எல்லாம் போட்டு எல்லாமே நான் செக் பண்ணிட்டோம். அது எல்லாம் செக் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் ஆகும், வீடியோ லென்த்தாக இருக்குங்கிறதுனால அது நான் வீடியோவில் போடலைங்க. ஆனால் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இவ்வாறு மறுபடியும் சிம்மு போட்டு செக் பண்ணி காட்டுறேன். சிம்மு போட்டிருக்கு, பேட்டரி போட்டாச்சு, ஆன் பண்ணால் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. சிம் எல்லாம் ஒர்க் ஆகுது, சவுண்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. அவ்வளோதான்.